ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எல்லாரும் முகத்துலையும் இவ்வளோ அதிகமான ஒரு சந்தோஷம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னும் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணல, எக்ஸாம் தள்ளி போயிருக்கு. எக்ஸாம் தள்ளி போயிருக்குன்னா நம்மளோட ப்ரிப்பரேஷனும் தள்ளி போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் நான் இப்போ சொல்கிறேன், அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நேத்திக்கு நைட்டும் சரி, முந்தா நாள் நைட்டும் சரி, உங்கள் மனசில் நிச்சயமாக என்ன ஓடி இருக்குன்னா, ஐயோ எக்ஸாம் வந்துருச்சு, இன்னும் 2 நாள் தானே இருக்குது, எவ்வளோ விஷயத்தை என்னால் கவர் பண்ண முடியும்னு தெரியலையே, இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால், திருப்பி சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தால் நான் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, கடவுள் உங்களுக்காக கொடுத்த அரிய பொக்கிஷமான நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் முந்தா நாளும் அதுக்கு நாளும் நேத்திக்கும் இந்த மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா, வரப்போகிற நாட்கள் வரப்பிரசாதம், அதை விட்டுவிட வேண்டாம். ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது சில பேருக்கு ஸ்டாப் ஆகிருக்கும், நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டிய நேரம் இது. பரீட்சை தான் தள்ளி போயிருக்கே தவிர ப்ரிப்பரேஷனை தள்ளி போடவே போடாதீங்க. எக்ஸாம் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க? எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 1 வாரம் டைம் இருக்கும், மினிமம் 1 வாரம் டைம் இருக்கும். ஒரு 2-3 நாள் முன்னாடியாவது எக்ஸாம் எப்போ வருது அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதனால் இது பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. இது அந்த யூனிவர்சிட்டி ஒரி பண்ண வேண்டியது. நம்மளோட வேலை என்ன? ப்ரிப்பரேஷன். நம்மளோட வேலை என்ன? ப்ரிப்பரேஷன். நம்ம பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது நம்மளோட ஜாப். அதை மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். வேறு இந்த மாதிரி அஃபிஷியல் டீட்டெயில்ஸுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். சொல்கிற பாயிண்ட் நல்லா புரியுதா? தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த டயத்தை பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இது வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக போட்டிருக்கிற பிளேலிஸ்ட்டை உங்களுக்காக விடுறேன். இது வரைக்கும் பார்க்கலன்னா இது தாமதம் கிடையாது, இனிமையும் பண்ணலன்னாங்க தாமதம். அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.